முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம். உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அறிவிப்பு. பாமக தலைவர் பிரச்சினை உட்கட்சி விவகாரம் என்று அன்புமணி விளக்கம். விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ராமதாஸ் உடனான ஆலோசனைக்கு பிறகு ஜே.கே. மணி பேட்டி. திருத்தணி, ஈரோடு, மதுரை, திருச்சி மற்றும் வேலூரில் சதமடித்த வெயில். இன்றும் நாளையும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. திருப்பூர், தென்காசி, உதகை, கிருஷ்ணகிரியில் பரவலாக மழை பொழிவு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம். செல்போன்களில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையில் மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல். சென்னை சைதாப்பேட்டையில் மதுபோதையில் காருக்குள் உறங்கியவர் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே சரக்கு வாகனம் மோதி 2 வயது குழந்தை உயிரிழப்பு. விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை புகைப்படம் எடுத்ததால் உதவி ஆய்வாளர் தாக்கியதாக கூறி சாலை மறியல். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். குடும்பத்துடன் பொழுதை கழித்து உற்சாகம். போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு. இந்தியா மார்ட் வர்த்தக இணையதள நிறுவன இயக்குநர்கள் 7 பேருக்கு காவல்துறை நோட்டீஸ். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 150 பேர் கைது. மாநிலத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தும் லேசர் ஆயுத சோதனை வெற்றி. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா வரிசையில் இணைந்த இந்தியா. அமெரிக்க பாப் பாடகி உட்பட 6 பெண்கள் அடங்கிய குழு இன்று விண்வெளி பயணம். விண்வெளி சுற்றுலாவை மேம்படுத்த ஜெஃப் பெசோஸின் புதிய முன்னெடுப்பு. ராஜஸ்தானுக்கு எதிரான ஐபிஎல் ஆட்டத்தில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று பெங்களூரு அபாரம். 100வது அரை சதம் அடித்து விராட் கோலி புதிய சாதனை. ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த மும்பை 12 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம். உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அறிவிப்பு. பாமக தலைவர் பிரச்சினை உட்கட்சி விவகாரம் என்று அன்புமணி விளக்கம். விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ராமதாஸ் உடனான ஆலோசனைக்கு பிறகு ஜே.கே. மணி பேட்டி. திருத்தணி, ஈரோடு, மதுரை, திருச்சி மற்றும் வேலூரில் சதமடித்த வெயில். இன்றும் நாளையும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. திருப்பூர், தென்காசி, உதகை, கிருஷ்ணகிரியில் பரவலாக மழை பொழிவு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம்.
செல்போன்களில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையில் மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல். சென்னை சைதாப்பேட்டையில் மதுபோதையில் காருக்குள் உறங்கியவர் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே சரக்கு வாகனம் மோதி 2 வயது குழந்தை உயிரிழப்பு. விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை புகைப்படம் எடுத்ததால் உதவி ஆய்வாளர் தாக்கியதாக கூறி சாலை மறியல். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள் குடும்பத்துடன் பொழுதை கழித்து உற்சாகம். போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு. இந்தியா மார்ட் வர்த்தக இணையதள நிறுவன இயக்குநர்கள் 7 பேருக்கு காவல்துறை நோட்டீஸ். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 150 பேர் கைது. மாநிலத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தும் லேசர் ஆயுத சோதனை வெற்றி. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா வரிசையில் இணைந்த இந்தியா. அமெரிக்க பாப் பாடகி உட்பட 6 பெண்கள் அடங்கிய குழு இன்று விண்வெளி பயணம். விண்வெளி சுற்றுலாவை மேம்படுத்த ஜெஃப் பெசோஸின் புதிய முன்னெடுப்பு. ராஜஸ்தானுக்கு எதிரான IPL ஆட்டத்தில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று பெங்களூரு அபாரம். 100வது அரை சதம் அடித்து விராட் கோலி புதிய சாதனை. IPL கிரிக்கெட்டில் டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த மும்பை 12 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம். உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அறிவிப்பு. பாமக தலைவர் பிரச்சினை உட்கட்சி விவகாரம் என்று அன்புமணி விளக்கம். விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ராமதாஸ் உடனான ஆலோசனைக்கு பிறகு JK மணி பேட்டி. திருத்தணி, ஈரோடு, மதுரை, திருச்சி மற்றும் வேலூரில் சதமடித்த வெயில். இன்றும் நாளையும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. திருப்பூர், தென்காசி, உதகை, கிருஷ்ணகிரியில் பரவலாக மழை பொழிவு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம். செல்போன்களில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையில் மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல். சென்னை சைதாப்பேட்டையில் மதுபோதையில் காருக்குள் உறங்கியவர் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே சரக்கு வாகனம் மோதி 2 வயது குழந்தை உயிரிழப்பு. விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை புகைப்படம் எடுத்ததால் உதவி ஆய்வாளர் தாக்கியதாக கூறி சாலை மறியல். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள் குடும்பத்துடன் பொழுதை கழித்து உற்சாகம். போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு. இந்தியா மார்ட் வர்த்தக இணையதள நிறுவன இயக்குநர்கள் 7 பேருக்கு காவல்துறை நோட்டீஸ்.
வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 150 பேர் கைது. மாநிலத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தும் லேசர் ஆயுத சோதனை வெற்றி. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா வரிசையில் இணைந்த இந்தியா. அமெரிக்க பாப் பாடகி உட்பட 6 பெண்கள் அடங்கிய குழு இன்று விண்வெளி பயணம். விண்வெளி சுற்றுலாவை மேம்படுத்த ஜெஃப் பெசோஸின் புதிய முன்னெடுப்பு. ராஜஸ்தானுக்கு எதிரான IPL ஆட்டத்தில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று பெங்களூரு அபாரம். 100வது அரை சதம் அடித்து விராட் கோலி புதிய சாதனை. IPL கிரிக்கெட்டில் டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த மும்பை 12 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி.